வணக்கம், நான் பிஜ்லி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்னுடைய தோழிகள் தோழர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல நம்ம இந்த வாழ்த்துக்கள் சொல்கிறோம் பாருங்க. மும்பையிலிருந்து மும்பை சிவசக்தி, அடுத்தபடியாக குமுதா, அவங்களும் மும்பை தான். இவங்க 2 பேரும் மும்பையில் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சென்னைக்கு வந்துடுவோம். சென்னையில் ராஜ் மீடியா, இவங்க ஒரு டான்ஸர். இவங்களோட சேனல் ராஜ் மீடியா. இவங்க ஒரு சிறந்த டான்ஸர். அடுத்தபடியாக சிவகன்னித்தாய், இவங்க செங்கல்பட்டு சிங்கபெருமாள் கோவில். இவங்களுக்கும் இவங்களோட கணவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், குழந்தைகளுக்கும் மற்றும் அனைவருக்கும். அடுத்தல சூர்யா, இவங்களும் யூடியூபர் தான். சூர்யா இவங்களும் சென்னை தான். சூர்யா அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தால லலிதா, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நடிகர். இவங்க நடிகை. இவங்க நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க, படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேனல் நான் லலிதா. இவங்களோட சேனலுக்கு நம்ம போவோம். இவங்க ஒரு சிறந்த யூடியூபர். அவங்களுக்கு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தால பார்த்திங்கன்னா பிரபாவதி, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர். இவங்க சென்னையில் இருக்காங்க. இவங்க நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா இந்த கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. ஒரு சிறந்த பெண்மணி, ஒரு சிங்க பெண்மணின்னு சொல்லுவேன் நான். பிரபாவதி இவங்க ஒரு சமூக ஆர்வலர். இவங்களுக்கு என்னோட மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவங்களோட உழைப்பு நம்ம நாட்டுக்கும் தேவை, பொதுமக்களுக்கும் தேவை. இந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் கண்டிப்பாக பல பெண்கள் உருவாகணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் இந்த புத்தாண்டில். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இளவரசன், நம்மளோட ஒரு நண்பர். இவர் ஒரு யூடியூபரும் கூட, ஒரு சிறந்த கமாண்டர். இவரும் சென்னை தான். இளவரசனுக்கு என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக லயா ஃபேமிலி, இவங்களோட சேனல். இவங்க லயான்னு அழைப்போம். இவங்க ஒரு தங்கை. இவங்களுக்கு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தல அமுதா, இவங்களும் சென்னை தான். இவங்களுக்கும் என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவங்களும் ஒரு ஏழ்மையான பெண்மணி. இடையில் கொஞ்ச நாள் இவங்க லைவில் வராமல் இருந்தாங்க. இப்போ லைவில் வர்றாங்க. இவங்களுக்கு சிறந்த பெண்மணி. அவங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார் என்று நம்புவோம். அடுத்தல பார்த்திங்கன்னா உஷா, இவங்களும் சென்னை தான். இவங்களும் ஒரு சிறந்த பெண்மணி. இவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா சிரித்த முகத்தோடு இருப்பாங்க எப்போவுமே. அதனால் நம்ம அடிக்கடி போவோம். ஒரு நல்ல யூடியூபர். உஷாவுக்கு என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஷீலா, இவங்க ஓசூர். இவங்க ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க ரொம்ப கலக்குவாங்க. அதாவது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டான்ஸில் ரொம்ப ஆர்வம். நிறைய மாடல் ட்ரெஸ் போட்டு இவங்க நல்ல டான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஆர்வம். அதனால் இவங்களுக்கு நம்ம நிறைய ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இவங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்களுக்கு இறைவன் ரொம்ப அருள் புரிவார். ஏன்னா இவங்க பெங்களூரில் இருக்காங்க. ஷீலா, இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க ஒரு சிறந்த டான்ஸர், சிறந்த ஒரு யூடியூபர். ஷீலாவுக்கு என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தால கடல் கன்னி, இவங்க ஷீலா சேனலுக்கு வருவாங்க. இவங்கள்ட்ட நம்ம நேரிலலாம் பார்த்ததில்ல, இவங்களோட முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. இருந்தாலும் ஒரு நல்ல கமாண்டர் கடல் கன்னி. இவங்க ஷீலாவோட ஃப்ரெண்டு. அதனால் அவங்களுக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக திருப்பூர் வந்துடுவோம். திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஜெயா, இவங்க ஒரு சிறந்த யூடியூபர்னு சொல்லுவேன். அவங்கள்ட்ட நிறைய திறமை இருக்குது ஜெயா கிட்டலாம். அவங்க அக்கா தங்கச்சி 2 பேர், ஜெயா சுதா, 2 பேருமே நல்ல திறமைசாலிங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடவுள் அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து மேலே கொண்டு வரணும். நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயா சுதா 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். ஜெயாவுக்கும் சுதாவுக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தால மலர், இவங்க ஒரு சிரிப்பு அழகி. எந்த கவலை இருந்தாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் திருப்பூர் தான். மலர், இவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவங்க இவங்கள்ட்ட போனாலே ஒரு கலகலப்பாக இருப்பாங்க. எப்பவும் சிரிச்ச முகத்தே இருப்பாங்க. பல கவலைகள் இருந்தாலும் கூட அவங்க கண்டிப்பாக அவங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. மலருக்கு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோதி, இவங்க கோயம்புத்தூர். இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உழைப்பாளி. அதிகமாக உழைப்பாங்க. பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா வீடியோ போடணும், அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யூடியூப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நல்லா உழைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு காரில் இன்றைக்கெலாம் பார்த்தேன், காரில் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போமா அவங்களுக்கு லைவ் போய்கிட்டு இருந்துச்சு.
வாழ்த்துக்கள் ஜோதி. உங்களோட உழைப்புக்கு கடவுள் கண்டிப்பாக துணை இருப்பார். ஜோதிக்கு என்னோட மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தால பார்த்தீங்கன்னா பவானி மல்லிகா, பவானியில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்ப நடிகை மாதிரி இருப்பாங்க. ஆள் யாரும் பார்த்தாக்கி கண்டிப்பாக மல்லிகாலாம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் நின்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி மல்லிகாவோட அழகு, ஒரு நல்ல பேச்சாளர், சிறந்த ஒரு யூடியூபர். மல்லிகாவுக்கு என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேலும் மேலும் மல்லிகா வளரணுங்கிறது என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள். மல்லிகாவுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தால நாமக்கல் மீனா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழல் காரணமாக மாஸ்க் போட்டுட்டு தான் அவங்க லைவுக்கே வருவாங்க. மாஸ்க் போட்டுப்பாங்க, எப்போவுமே லைவுக்கு வருவாங்க. கேட்டால் என்னோடய குடும்ப சூழல் எடுப்பாங்க. ஓகே, அதை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அதாவது முன்னெடுத்து போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்குது. அதனால் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். அவங்களுக்கு என்னோடய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தால கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க வெண்ணிலா. அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கமாண்டர், எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, வெண்ணிலா, கள்ளக்குறிச்சி வெண்ணிலா. இவங்க ரொம்ப எப்போவுமே நல்லா கலகலப்பாக இருப்பாங்க. நல்லா எடிட்டிங் பண்ணுவாங்க. நல்ல திறமைகள் இருக்குது அவங்ககிட்ட. கள்ளக்குறிச்சி வெண்ணிலா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக தங்கப்பிரபு ஒட்டஞ்சத்திரம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னித்தாயோட சேனலுக்கு வருவாங்க. செங்கல்பட்டு கன்னித்தாய் அவங்க சேனலுக்கு வருவாங்க. அவங்க ஒரு கமாண்டர். தங்கப்பிரபு நமக்கு நண்பர். அவர் ஒரு நல்ல நண்பர். யாரையுமே நேரில் அதிகமாக பார்த்ததில்லை. இருந்தாலும் கமாண்டர் மூலியமாக ஒரு உலகம், கமாண்ட் மூலமாக ஒரு உலகம். அந்த உலகத்தில் தங்கப்பிரபு ஒரு சிறந்த நண்பர். அவருக்கு என்னோட மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக அம்மு. இவங்களும் வந்து கன்னித்தாய் லைவுக்கு வருவாங்க. சேலம் அம்மு, இவங்களும் ஒரு சகோதரி. அவங்களுக்கு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அவங்களும் அவங்களோட குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான ஆசைகள். அம்மு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தால பானுமதி சீமா, முனியம்மா சேனல், மதுரை. இவங்க வந்து நம்ம அதிகமாக, அதாவது இவ்வளோ சேனல்கள்லையுமே நம்ம அதிகமாக போகக்கூடியது வந்து பானுமதி சேனல் தான். முனியம்மான்னு அதாவது சேனலில் அவங்களுக்கு பேர் முனியம்மா, அவங்க பேர் வந்து பானுமதி, கணவர் பேர் சீமான். பானுமதி சீமான் அவங்க குடும்பம் எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது இறைவன் அருள் எப்போதும் கிடைக்கும் அவர்களுக்கு. என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பானுமதி சீமான், முனியம்மா அவர்களுக்கு. நன்றி முனியம்மா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விஜி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து, அதாவது முனியம்மாவோட சேனலுக்கு வருவாங்க. விஜயலட்சுமி அவங்க பேர், விஜின்னு கூப்பிடுவோம். முனியம்மா சேனலுக்கு வருவாங்க விஜயலட்சுமி. அவங்களுக்கு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பரிமளா தேவி. இவங்க வந்து ஊட்டி. இவங்களும் முனியம்மா சேனலுக்கு வரக்கூடியவங்க தான். பரிமளா தேவி அவங்களுக்கு என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் உறவினர் எல்லோருக்கும் என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பரிமளா தேவி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக அஞ்சு பிச்சை, திருநெல்வேலி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த யூடியூபர், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதை பெரிய ஒரு யூடியூபர் அஞ்சு பிச்சை அவர்களுக்கு என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முத்துமாரி. இவங்களும் திருநெல்வேலி தான். இவங்க ஒரு சிறந்த பெண்மணி, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களுக்கும் என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடி நேசமணி பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான பெண், ஒரு விவசாய வேலை பார்க்கக்கூடிய பெண். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருந்தே கூட அதிகமான வீடியோக்கள் பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்தில் இருந்த மாதிரியே வீடியோ போடுவாங்க. மயில் கூட அப்படி இயற்கையாக நிறைய வீடியோ போடுவாங்க. நேசமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவாங்க. அதே மேக்கப்லாம் போட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கரெக்டாக அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. அந்த விவசாய பெண்மணிக்கு என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடி பார்த்திங்கன்னா அஜிலா. இவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டம். அஜிலா இவங்களும் ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு தான், சின்ன வயசு பொண்ணு தான். இப்போ தான் புதுசாக அவங்க வந்து மானிட்டேஷன் ஆகியிருக்காங்க. அவங்களும் ஒரு நல்ல திறமைசாலி. அஜிலாவுக்கு என்னோட அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த டிக்ஷன் குரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவரி ஒரு நண்பர். அதாவது டிக்ஷன் குரு வந்து ஒரு நல்ல கமாண்டர். நமக்கு அடிக்கடி நம்ம லைவில் பார்ப்போம். அவங்களும் நமக்கு வணக்கம் சொல்லுவாங்க, நம்மளும் வணக்கம் சொல்லுவோம். டிக்ஷன் குரு, ஓவரி, திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா இலங்கை சாலினி. இவங்க வந்து ஒரு சிங்கப்பெண். அதாவது இலங்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இலங்கையில் உள்ள பொருட்கள் எல்லாம் நான் நிறையா சாப்பிட்டு வளர்ந்தவன். அதனால் இலங்கை எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். இலங்கையில் இருந்து ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே போல் இந்தியாவில் இருக்கிற எல்லா யூடியூபரும், உலகம் பூரா இருக்கிற யூடியூபருக்கு சாலினி ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லுவேன். சாலினி ஒரு சிறந்த பெண்மணி, இலங்கை சாலினி.
நான் இது வரைக்கும் பேர் அவ்வளோ படிச்சிருப்பேன். சப்போஸ் யார் பேராவது நான் விட்டிருந்தா மன்னிக்கவும். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் பிஜிலி.